वेङ्कटाद्रिसमं स्थानं ब्रह्माण्डे नास्ति किञ्चन वेङ्कटेशसमो देवो न भूतो न भविष्यति. ओं नमो वेङ्कटेशाय. திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் அங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दम् मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. நம்மளுடைய இந்து தர்மத்தில் பலவிதமான செயல்கள் செய்யும் முன்பு அதை குறித்து ஒரு மனோநிலை வைத்து கொண்டு அதை செய்கிறோம். அதனாலேயே ஒவ்வொரு காரியம் செய்யும் பொழுது தியான ஸ்லோகம் என்று ஒன்று சொல்கிறோம். இந்த பகவத்கீதையினுடைய தியான ஸ்லோகத்தில் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் வியாசேன கிரதிதாம் புராணமுனினா மத்யே மகாபாரதம் அத்வைதாமிருதவர்ஷிணீம் பகவதீம் அஷ்டாதசாத்யாயினீம் அம்பத்வாமனுசந்ததாமி பகவத்கீதே பவத்வேஷினீம் என்று ஆரம்பிக்கிறோம். அம்பத்வாம், ஹே அம்பா தாயே அப்படின்னு கூப்பிடுறோம். பகவத்கீதையான தாயை துவாம் அனுசந்ததாமி, உன்னை அனுசந்தானம் செய்கிறேன். அகம் அனுசந்ததாமி, உத்தம புருஷத்தில் இருக்கு, நான் செய்கிறேன், அனுசந்தானம் செய்கிறேன். எப்படிப்பட்ட பகவத்கீதை? பவத்வேஷினி, இந்த சம்சாரங்கிறத அறுக்கக்கூடியதான, பிறப்பு இறப்பு என்று சொல்லக்கூடியதான இந்த சம்சாரத்தை துவேஷிக்கக்கூடியதான உள்ள இந்த பகவத்கீதையான தாயே உன்னை அனுசந்தானம் செய்கிறேன் என்று ஆரம்பிக்கிறோம். அது ஒன்று இல்லாமல் பார்த்தாய பிரதிபோதிதாம், பார்த்தனின் பொருட்டு. பார்சன் என்றால் பிருச்சுவின் மகன், பிருச்சு என்றால் குந்திக்கு பிருச்சு என்ற பேர், அவருடைய மகனுக்கு பார்த்தன் என்ற பேர். பார்த்தாய, பார்த்தாய நாலாவது வேற்றுமை. பார்த்தனின் பொருட்டு பிரதிபோதிதாம், உபதேசிக்கப்பட்டது. யாரால் என்றால் பகவதா நாராயணேன ஸ்வயம், மூன்றாவது வேற்றுமை. பகவானாகிய ஸ்வயமான பகவானாகிய நாராயணனால் ஸ்வயமே உபதேசிக்க பண்ணப்பட்டது. அது ஒன்று இல்லாமல் வியாசேன கிரதிதாம் புராணமுனினா, புராணமுனினா மனநசீலா முனிஹி அப்படின்னு அர்த்தம் பண்ணுறது சாஸ்திரத்தில். மனனம் பண்ணிகிட்டே இருக்கா, அவள் தான் முனி. புராணமுனினா, ரொம்ப பழமையான முனியானா. அப்பேற்பட்ட வியாசேனா, வியாச மகர்ஷியினால் கிரதிதாம், நன்றாக கட்டப்பட்டுள்ளது. எங்கேன்னா மத்தியே மகாபாரதம், மகாபாரதத்துக்கு நடுவில் நன்றாக கட்டப்பட்டுள்ளதான அம்ப துவாம் அனுசந்ததாமி என்று அங்கே அன்வயம் பண்ணணும். அது ஒன்று இல்லாமல் அத்வைதாமிருத வருஷினி, அத்வைதம் என்ற அமிர்தத்தை எப்பொழுதும் வருஷிச்சுட்டே இருக்கக்கூடிய பகவதீம், இதுவும் பகவதி தான். பகவதீம், பாக்யம் என்ற சொல்லை உடையதான பகவதீம் அஷ்டாதசாத்தியாயினீம், 18 அத்தியாயங்களை உடையதான ஹே அம்பா துவாம் அனுசந்ததாமி, உன்னை நான் அனுசந்தானம் செய்கிறேன். பகவத்கீதே துவாம் அனுசந்ததாமி அப்படின்னு ஆரம்பிக்கிறோம் இந்த ஸ்லோகத்தை. அதற்கு முன்னாடி நம்ம குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்தோட இந்த நிகழ்ச்சியை துவங்கலாம்.
श्रीगुरुप्रार्थना। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः। गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। श्रीनिवास प्रार्थना। नमः क्षीराब्धिनाथाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यमनन्ताय नमो नमः। अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः। श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटिब्रह्माण्डनायकस्य श्रीपद्मावती जानेः भगवतः श्रीवेङ्कटेश्वरस्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्णपरमात्मनः अनुग्रहेण समस्तप्रपञ्चस्य विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभसंवत्समृद्ध्यर्थं श्रीमद्भारतदेशगत तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थं राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृत्त्यर्थं परस्परसौमनस्य सिद्ध्यर्थं समस्तपापक्षयार्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणं करिष्यामहे। श्रीगीता प्रार्थना। श्रीवत्साङ्गं महोरस्कं वनमाला विराजितं शङ्खचक्रधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना। व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिम्। यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवा नीतिर्मतिर्मम। सर्गानामादिरन्तश्च मध्यं चैवाहमर्जुन अध्यात्मविद्या विद्यानां वादः प्रवदतामहम्। அடுத்ததாக திரு உவே அனந்தபத்மநாபாச்சாரியார் நாம் சொன்ன ஸ்லோகங்களுக்கு வியாக்கியானம் செய்வார். அதை கேட்டு மகிழ்வோம். सर्गाणामादिरन्तश्च मध्यं चैवाहमर्जुन अध्यात्मविद्या विद्यानां वादः प्रवदतामहम्.
ஓம் நமோ பகவதே வெங்கடேஷாய. சர்க்கானாம் ஆதிரந்தஷ்ச, இந்த 10வது அத்தியாயத்தில் விபூதி யோகத்தில் சர்க்கானாம் ஆதி அந்தஷ்ச, ஆதி அந்தம் மத்தியம் எல்லாமே நான் தான் பரமாத்மா. அதாவது படைக்கப்படுவது, ஒரு வஸ்துவானது உண்டாக்கப்படுவது என்பதாக ஆதி அப்படின்னு சொல்கிறோம். அந்த வஸ்துவானது நிலைத்திருப்பதற்கு என்ன அர்த்தம்? மத்தியம் என்பதாக அர்த்தம். அந்த வஸ்துவே முடிந்து விட்டது என்றால் அதனுடைய அந்தம், அந்தம்னு அர்த்தம் எண்டு அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆதி மத்தியம் அந்தம். பிராணிகளில் படைப்புக்கு எது காரணமோ, யார் காரணமோ அதனுடைய அந்த நிமித்தம்னு சொல்லுவா. நிமித்தம்னா ரீசன். அந்த நிமித்தமாக இருப்பவர் அனைத்தும் நான் தான், சம்ஹரிப்பவர்களும் நானே. சர்க்கானாம் சிருஜ்யந்த இதி சர்க்காக, சிருஜ்யந்தே இதி சர்க்காக. சர்க்கம்னா அர்த்தம் சிருஜ்யந்தே, உண்டாக்கப்படுகின்றன. ஒரு வஸ்துவிற்கு உற்பத்தி என்பது மேனுஃபேக்சரிங் அர்த்தம் அதுக்கு ஆங்கிலத்தில். ஸோ மேனுஃபேக்சரிங், யூட்டிலிட்டி, அதே மாதிரி அதனுடையதான டெஸ்ட்ராய், இது மூணும் சர்க்கத்தினுடைய, அதாவது ஆதி மத்தியம் அந்தம். இந்த மூன்றும் யாருன்னா பரமாத்மாவான நான் தான் பரமாத்மா. ஆதின்றது நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்? ஆதினா நிமித்த காரணம், ரா மெட்டீரியல் அப்படின்னு அர்த்தம் பண்ணலாம். உபாதான காரணம்னா ரா மெட்டீரியல், நிமித்த காரணம்னா அதை வைத்து காரியங்களை செய்பவர், சககாரி காரணம்னா அந்த காரியத்தை செய்வதற்கு உபயோகமாக இருக்கக்கூடிய மற்றவைகள். இதை எப்படி புரிஞ்சுப்போம்? இப்போ மண்கட்டி இருக்கு, ஒரு மண்கட்டி, அந்த மண்கட்டி தான் ரா மெட்டீரியல், அதுதான் உபாதான காரணம் என்று பெயர். அதற்கு மண்குடம் செய்ய வேண்டும் என்றால் மண்கட்டி இருந்தால்தான் மண்குடத்தை செய்ய முடியும். அதனால ரா மெட்டீரியல் இது, உபாதான காரணம் இது மண்கட்டி. ஓகே ஃபைன். அடுத்தது சககாரி காரணம் என்று மற்றொன்று இருக்கு பெயர். மண்கட்டி இருந்தால் உடனே அது ஜீபூம்பா பண்ணால் மண்கட்டி குடமா மாறிடுமா? அப்படி பண்ண முடியாது. ஒரு சக்கரம் ஒன்று இருக்கும், அந்த சக்கரத்தை சுத்துறதுக்கு ஒரு குச்சி ஒன்று இருக்கும், அப்புறம் பக்கத்தில் ஒரு குவளையில் தண்ணீர் கொஞ்சம் வேணும், அப்பப்போ தண்ணீரை தொட்டுக்கிறதுக்காக தண்ணீர் கொஞ்சம் வேணும். இதெல்லாம் சககாரின்னு சொல்கிறோம். அக்சசரிஸ் ஆர் அப்பேரட்டஸ் அப்படி சொல்லலாம். மண்கட்டியே இருந்தால் மட்டும் குடமா மாறிடாது. மண்கட்டியை சக்கரத்தில் வச்சு சுற்றணும், அந்த சக்கரத்தை சுற்றுறதுக்கு ஒரு குச்சி வேணும், அடுத்தது ஒரு கோவளையில் தண்ணீர் வேணும், அந்த தண்ணீரை தொட்டு தொட்டு தான் இந்த மண்கட்டியை பிசைஞ்சு 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 ஒரு பானையாக பண்ண முடியும். ஓகே ரைட். மண்கட்டி இருக்குது, அப்புறம் சககாரி காரணங்கள் இருக்குது. அந்த மண்கட்டி உண்டாவதற்கு, தயாராவதற்கு தேவையான பொருட்களும் இருக்கின்றன. ரைட், ஓகே. அப்புறம் என்ன சார் வேணும்? ஒன்றே ஒன்று தான் வேணும், நிமித்த காரணம்னு ஒருத்தர் இருக்கார். குலாலன்னு பேர் அவருக்கு, பாட்டர் அப்படின்னு பேர். அந்த பாட்டர் இருந்தால் தான் ஒன்று உண்டாகும். நான் கொண்டு கீழே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஹரி பாட்டர் இல்லை, ஹாரி பாட்டர் இல்லை, ஹரி த பாட்டர் அப்படி சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? இதே தான், அதை திருப்பி சொல்கிறேன் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கோசரம். ஸோ குலாலன்றவர் யார்? நிமித்த காரணம். அவர் தான் அப்படி கையை வச்சு சக்கரத்தை சுற்றி விடுவார், மண்ணை பிசைஞ்ச மண்ணை எடுத்து சக்கரத்தில் வைப்பார், அந்த மண்ணை தட்டி தட்டி பானையாக்குவார். அவர் கை வண்ணத்தில் தான் அந்த பானை அது உண்டாகும் இல்லையா? அதாவது பானை செய்கிறார், பானை செய்தார் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நிகழ்காலம், இறந்த காலம், பொற்காலம் அப்படின்லாம் எல்லாம் வரும். அந்த பானை செய்கிறதுனால அந்த காரியம்லாம் வரும். எனவே ஆதி அப்படின்னா நிமித்த காரணம், படைத்தவர் அப்படின்னு அர்த்தம். அந்தம் என்றால் சம்ஹரிப்பவர், மத்தியம் என்றால் ரட்சிப்பவர். படைக்கப்படும் பொருள்கள் யாரால் படைக்கப்பட்டவையாயினும் அவர் பகவான் அப்படின்னார். யார் படைக்க முடியும்? படைத்தவன் யாரு? உலகத்தை படைத்தவன் யாரு? இறைவன் ஒருவன் படைத்தான். அப்போ உலகத்தை ஒருத்தர் படைக்கிறான்னு சிந்திக்க, அது பகவான் தான். உலகத்தை ஒருத்தர் காக்கிறான்னு சிந்திக்க, அதுவும் அவன் தான். உலகத்தை ஒருத்தர் சம்ஹரிப்பவரான சிந்திக்க, அதுவும் அவன் தான். இல்லையே, சில சமயத்தில் அதுக்கு ஒரு தேவதா விசேஷம் போட்டிருக்கேன். எல்லா தேவதைகளும் இந்த சர்வேஸ்வரனுக்கு ஷரீரபூதர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அத்தனை பேரும் பரமாத்மாவிற்கு ஷரீரமாக தானே இருக்கா. பிரம்மருத்ராதிகள் யாரா இருந்தாலும் பரமாத்மாவிற்கு ஷரீரபூதர்கள் என்பதுதானே உண்மை இல்லையா? அதனால் அவர்கள் ஷரீரபூதர்களாக இருக்கிறார்கள் என்றதை
நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆதி, மத்தியம், அந்தம். நிமித்த காரணம், அதாவது உற்பத்தி காரணம், சம்ஹார காரணம், அதே போன்று பாலன காரணம். பாலனம்னா அர்த்தம் ரட்சித்தல் என்பதாக பொருள். ஈஸ்வரனே யாவரையும் படைத்து யாவரையும் ரட்சித்து யாவரையும் அவனே காக்கிறான். சர்வேஸ்வரன் தான் படைத்து காத்து சம்ஹரிக்கிறான். அகமாதிஷ்ச மத்தியஞ்ச பூதானாம் அந்த ஏவச்ச. அகமாதிஷ்ச மத்தியஞ்ச பூதானாம் அந்த ஏவச்ச. இப்போ இந்த அர்த்தத்தை நாம் எப்படி புரிஞ்சுக்கணும்? இந்த அர்த்தத்தை நாம் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படி கேட்டால், யாவற்றையும் படைத்து காத்து சம்ஹரிக்கிறான் என்பதாக பொருள். ஆனால் அது எப்படி நாம் அதை அர்த்தம் பண்ணிக்கணும்? படைப்பவர்களாகவும் சம்ஹரிப்பவர்களாகவும் ரட்சகர்களாகவும் உலகத்தில் யார் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் நானே. ஏன்னா இங்கே கவனிக்கணும், எது பிரசித்தமாக உலகத்தில் பெரிய பெரிய வஸ்துக்களாக பார்க்கப்படுகிறதோ அவை அனைத்திலும் பரமாத்ம ஸ்வரூபத்தை தான் பரமாத்மா காண்பிக்கிறான். அதெல்லாம் என்னுடைய அம்சம்லாம். அது ரிஷிகளாக இருக்கட்டும், மகரிஷிகளாக இருக்கட்டும், தேவரிஷிகளாக இருக்கட்டும், அல்லது பிரம்மருத்ராதிகளாக இருக்கட்டும், அதே மாதிரி தைத்திய தானவர்களாக இருக்கட்டும், கந்தர்வர்களாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் தான் தான். ஒரு பர்வத்தமாக இருக்கட்டும், சர்ப்பமாக இருக்கட்டும், நாகமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் தன்னுடைய அம்சத்தை தான் பெருமாள் காமிச்சிருக்கான். அதனால் வெறுமா படைத்தல் அழித்தல் காத்தல் மட்டும் இல்லை, படைப்பவர்களாகவும் அழிப்பவர்களாகவும் காப்பவர்களாகவும் எவர்கள் சொல்லப்படுகிறார்களோ அவர்கள் அனைத்தும் நானே. அடுத்தது அத்தியாத்ம வித்யா வித்யானம். 2 நாளைக்கு முன்னாடி தான் சொன்னேன். ஞானம் ஞானம்னா என்ன? எனக்கு ராக்கெட் பற்றி ஞானம் தெரியும், எனக்கு விமானத்தை பற்றி ஞானம் தெரியும், எனக்கு கப்பல் பற்றி ஞானம் தெரியும், பூகோளம் முழுக்க நுக்கன் காரணம் எனக்கு தெரியும். அதே மாதிரி 4G 5G பற்றி எனக்கு ஞானம் தெரியும். ஒரு ஆப்பிள் ஐபேடை கொடுத்தா 5 நிமிஷத்தில் பிரித்து திருப்பி மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணுவேன். அந்த அளவுக்கு எனக்கு கெப்பாசிட்டி இருக்குது. அன்பேக் பண்ணி திருப்பி கரெக்டாக பேக் பண்ண தெரியும் எனக்கு அப்படின்னு சொல்கிறோம். சரிப்பா, உனக்கு ஜீவாத்மா பரமாத்மா தத்துவம் தெரியுமா? ஜீவனை காட்டிலும் தேகம்ன்றது வேறுபட்டது தத்துவம் தெரியுமா? அத்தியாத்ம ஞானம் தெரியுமா? தெரியாதுன்ட்டான். ஞான சூன்யன்னு அர்த்தம். நான் சொல்ல, நாரதருடைய பிரதம சீடரான பிரகலாதன் சொல்றான், எத் கர்ம தன்ன பந்தாய யா வித்யாசா விமுக்த ஏன்னா. அவர் சொன்னார், குருநாதர் என்ன சொல்றாரோ அந்த சொல்றத விஷயத்தை கான்செப்டை கரெக்டாக புரிஞ்சுட்டவன் யார்? பிரகலாதன் தான். தனக்கு குருநாதர் எதை உபதேசம் பண்ணாரோ அதை கரெக்டாக அந்த கான்செப்டை புரிஞ்சுட்டவன் யார்? பிரகலாதன் தான். என்னடா எத் கர்ம தன்ன பந்தாய யா வித்யாசா விமுக்தையே. நிறைய டெக்னிக்கல் நாலேஜ் தெரியும், எனக்கு நிறைய விஷயங்கள் படிச்சிருக்கேன், அதை படிச்சிருக்கேன், இதை படிச்சிருக்கேன். டே, அதெல்லாம் பிரயோஜனம் இல்லை. எத் கர்ம தன்ன பந்தாய, எந்த கர்மாவானது உனக்கு பிரதிபந்தகமா இல்லையோ. ஏன்னா இப்போ நம்ம படிக்கிறோம், இங்கே ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன், நான் சொல்கிறத நீங்கள் தப்பாக நினச்சக்கூடாது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கோவிலுக்கு போனோம்னா நாம் என்ன எடுத்துன்னு போவோம்? கோவிலுக்கு யோசிச்சு பாருங்க. ஒரு பை, அந்த பையில் பழம், பூ, வெத்தலை பாக்கு எடுத்துன்னு போவோம் கோவிலில். அதுக்கப்புறம் அந்த கோவிலில் நமக்கு தட்டில் போடுறதுக்கு, உண்டியலில் போடுறதுக்கு பணம் எடுத்துன்னு போவோம், ஒரு பர்ஸ் எடுத்துன்னு போவோம். அவ்வளோதான் விஷயம். மூக்கு கண்ணாடி தேவைன்றதுக்கோசரம் மூக்கு கண்ணாடிக்கு தேவையான ஒரு கவர் ஒன்று எடுத்துன்னு போவோம். மேக்ஸிமம் அவ்வளோதானே. அப்புறம் ஃபோன் எடுத்துன்னு போக ஆரம்பித்தோம். அந்த ஃபோனுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சார்ஜர் எடுத்துன்னு போக ஆரம்பித்தோம். அந்த ஃபோனுக்காக நாம் ஹெட்ஃபோன் ஒன்று எடுத்துன்னு போக ஆரம்பித்தோம். அப்புறம் அந்த ஃபோனை காப்பாற்றுறதுக்காக ஃபோனுக்கு ஒரு கவர் போட ஆரம்பித்தோம். கரெக்டாக நான் சொல்கிறது புரியுறதா? ஒரே ஒரு ஐட்டத்தை சுற்றி நாம் எத்தனை எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸை சேர்த்துட்டு வந்திருக்கோம். சில பேருக்கு அந்த ஒரு ஃபோன் போடாமல் இன்னொரு ஃபோன் ஒன்று கையில் வச்சுட்டு இருக்க ஆரம்பிக்கிறேன். ஒரு ஃபோன் போடல, 2 ஃபோன் ஒன்று தேவைப்படுறது. ஆஃபீஸுக்கு ஒரு ஃபோன், வீட்டுக்கு ஒரு ஃபோன். இல்லை ஒரு ஃபோன்லேயே டியூயல் சிம் போடலாம் சார், ஆனால் ஒரே சமயத்தில் 2த்தையும் நான் மெயின்டைன் பண்ண முடியாது, அதனால் அதுக்கு ஒரு ஃபோன் ஒன்று, இதுக்கு ஒரு ஃபோன் ஒன்று அப்படின்னு வச்சுட்டோம். அதுக்கப்புறம் அங்கே கொஞ்சம் நேரம் செலவழிச்சுன்னா அந்த டயத்தில் என்னுடைய வேலையை செய்யலாம்ன்றதுக்கோசரம் கைக்கு அடக்கமான ஒரு லேப்டாப் எடுத்துகிட்டு போக ஆரம்பித்தோம். பார்த்தேடா, இப்போ பெரும்பாலும் கோவிலுக்கு வரவா இந்த லேப்டாப் பேக் மாதிரி ஒன்று வச்சுட்டு இருப்பான். அதில் ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கும்,
லேப்டாப்புடைய அத்தனை ஆக்சசரிஸ் இருக்கும். கொச்ச 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 கொச்சன்னு ஒயரை சுற்றி 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 அது உள்ளே வச்சுட்டு இருப்பான். இது எல்லாம் எங்கே எடுத்துன்னு வரும்? கோவிலுக்கு பெருமாளை சேவிக்கச்சே எடுத்துன்னு வரும். சுவாமி இப்போ பழம் நின்று போச்சு, புஷ்பம் நின்று போச்சு, சுவாமிக்கு நைவேத்தியத்துக்கு கொண்டு வரது நின்று போச்சு. கரெக்டாக நான் சொல்கிறது புரியுதா? இவ்வளோ விஷயங்களை நம்ம மேலே மேலே சேர்க்க ஆரம்பிக்கிறோம். இந்த மாதிரி தான் நாலெட்ஜுன்னு வச்சுக்கோங்க. ஒரு உத்தியோகம்னு பார்க்குறோம், அந்த உத்தியோகத்துக்கோசரம் சில படிப்புகளை படிக்கிறோம். அந்த உத்தியோகத்தில் படிக்கும் பொழுது, அந்த உத்தியோகத்தில் இருக்கும் பொழுது மேற்கொண்டு உனக்கு சம்பாத்தியம் வேணும்னா இந்த படிப்பு படிச்சிருந்தா, இந்த டிகிரி வாங்கியிருந்தா பரவாயில்லன்னா அது சம்மந்தப்பட்ட மேற்கொண்டு படிப்பு படிக்கிறோம். இல்லை அதை விட்டுட்டு வெளியில் போகிறோம். கெமிஸ்ட்ரி படித்த ஒருத்தர் கடைசியில் பேங்க் எக்ஸாம் எழுதி பேங்க்கில் வந்து உத்தியோகத்துக்கு சேர்றார். இவ்வளோ கஷ்டப்பட்டு எதுக்கு கெமிஸ்ட்ரி படித்தார்னு தெரியல. ஒரு மேக்ஸில் பெரிய ஆளாக வந்தவர் ஒருத்தர் என்ன பண்ணுறார்? ஐடி கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணுறார். நல்ல ஒரு மேக்ஸில் ரொம்ப ஷார்ப்பாக 100க்கு 100 வாங்கினவர் கடைசியில் ஐடி கம்பெனியில் போய் உட்காந்துக்கிறார். அதுலேயே ஒரு கன்ஃபியூஷன் வருது. இதை படித்தா அது பரவாயில்லையா, அது படித்தா இது பரவாயில்ல, ப்ரொஃபஷனல் கோர்ஸ் நான் ட்ரிபிள் இன்ஜினியரிங் படிக்கலாம் அப்படின்றவர் இன்ஜினியரிங் படிக்கிறத விட்டுட்டு கடைசியில் விட்டுட்டார். அவர் என்ன அப்படி கேட்டால், நான் ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு படித்தேன் கடைசியில், அதனால் ஒரு ஹோட்டல் வச்சுருக்கேன், இப்போ என்னுடைய தலைமையில் ஒரு 5 ஹோட்டல் வச்சு நான் மெயின்டைன் பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஒருத்தர் சொல்கிறார். அவர் சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருந்தவர். சுமையான கல்விகள் சூழ வந்தாலும் தொகையிவை என்று சுவாமி தேசிகன் சாதிப்பார். இதெல்லாம் பாரு வெட்டு, வேஸ்ட், ஹோல்டிங் அண்ட் அனதர் கேப் அப்படின்னார். புதுசாக ஒரு கான்வெகேஷன் கோசரம் கவுன் ஒன்று போட்டு தொப்பி ஒன்று போட்டு ஆஹா பற்றியா நானும் பாரு வாங்கிட்டேன் அப்படின்னு பட்டமளிப்பு விழாவில் நம்ம கரெக்டாக நம்மளை ஃபோக்கஸ் பண்ணிக்கிறதுக்காக மட்டும் ரீல்ஸ் கட் பண்ணி போடுறதுக்கு மட்டும்தான் அது யூஸ் ஆகிறதே தவிர்த்து அத்தியாத்ம வித்யா என்பது இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கை முழுமை பெறும். அதுதான் ஞானம். எத் கர்ம தன்ன வந்தாய யா வித்யா சா விமுக்தைய என்று பிரகலாதன் சொன்னான். நாரதருடைய சிஷ்யன் பிரகலாதன் சொன்னான், யா வித்யா சா விமுக்தைய. ஐயா எது ஞானம் அப்படின்னு கேட்டால், எந்த ஞானம் உனக்கு முக்தி அளிக்குமோ அதுதான் ஞானம்ட்டான். அதனால தான் பெருமாள் என்ன பண்ணிட்டார்? அத்தியாத்ம வித்யா வித்யானாம். நீ என்ன வேணா படிச்சிருக்கலாம், நிறைய படிச்சிருக்கலாம். உலகத்தில் இனிமேல் நீ படிக்கிறதுக்கு புஸ்தகமே இல்லைன்ற அளவுக்கு நீ நிறைய விஷயங்கள் படிச்சிருக்கலாம். ஆனால் பகவத்கீதையில் ஒரு ஸ்லோகம் கூட தெரியாமல் இருந்தால் உனக்கு பிரயோஜனம் இல்லை. அத்தியாத்ம வித்யா வித்யானாம். உனக்கு உண்மையிலேயே பகவத் கிருப்பை இருக்குன்னா வித்தியைகளுக்குள்ளே சிறந்ததான அத்தியாத்ம வித்தியை நாம் பயில வேண்டும். அடுத்தது பிரவததாம் வாதஹா என்று பெயர். ஜல்பம், விதண்டை, வாதம். ஜல்பம், விதண்டா, வாதம். நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசச்சே ரொம்ப விதண்டாவாதம் பண்ணாதேன்னு சொல்லுவாள். அது என்ன அர்த்தம்? இருக்கு ஜல்பம் பண்ணுற அப்படின்வா. ஜல்பம்னு அர்த்தம், விதண்டான அர்த்தம், வாதம்னா அர்த்தம். இது 3 வாதத்தினுடையதான பிரிவுகள். அதில் நான் வாதம்ன்றதான பிரிவாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதுனா வாதம், அதுனா ஜல்பம், அதுனா விதண்டை அப்படின்னு கேட்டால், ஜல்பம் என்றால் பிறரை வெல்வதற்காகவே செய்யக்கூடியதான பேச்சு, பேசக்கூடிய பேச்சு. கொஞ்சம் கவனிக்கும். அதாவது வாதம், பிரதிவாதம் 2 இருக்கு. சுவாமி தேசிகன் ஒரு இடத்துல சாதிக்கிறார், சந்தோஷார்த்தம் விமர்சதி முகுஹு சத்பிஹி அத்தியாத்ம வித்யாம் அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. ஞானத்துக்குள்ளே சிறந்த ஞானம் அத்தியாத்ம ஞானம். அந்த அத்தியாத்ம ஞானத்தை எப்படி ஷேர் பண்ணிக்கணும்னார், 2 பேர் ஒருத்தர் ஒரே குருகுலத்தில் வாசிக்கிறவா. ஒருத்தர் என்ன பண்ணுறார், பகவானுடைய காருண்ய குணம் தான் சிறந்தது அப்படின்னு சொல்கிறார். இன்னொருத்தர் பகவானுடைய சௌலபிய குணம் தான் சிறந்தது அப்படின்னு சொல்கிறார். இப்போ இவா 2 பேரும் ஒருத்தரை ஜட்ஜா வச்சுண்டு தங்களுடைய பேச்சு திறமையை வெளிப்படுத்துகிறார்கள். பகவானுடைய காருண்ய குணத்திற்கு உண்டான பிரமாணத்தெல்லாம் ஒருத்தர் சொல்கிறார், இன்னொருத்தர் அவருடைய சௌலபிய குணத்திற்கு உரிய பிரமாணங்களை எல்லாம் சொல்கிறார். இதில் யார் தோக்கிறா யார் ஜெயிக்கிறா அப்படின்றதுலாம் விசாரம் இல்லை, தத்துவம் தெரியணும். புரியுதா? தத்துவத்தை ஆராய்ச்சி பண்ணணும். சௌலபிய குணத்திற்கு எத்தனை விதமான பிரமாணங்கள் சொல்லப்படுகின்றன, காருண்ய குணத்திற்கு எத்தனை விதமான பிரமாணங்கள் சொல்லப்படுகின்றன, இந்த பிரமாணங்களை கொண்டு நாம் எப்படி பகவத் அனுபவத்தை பெறலாம், இதுதான் வாதம். அதனால தான் பெருமாள் என்ன பண்ணா, வாதம், நான் வாதமாக இருக்கேன்னா தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும். ஒருத்தர் சொன்னார் விபீஷணன் ராஜ்யத்திற்காக வந்தார், இன்னொருத்தர் விபீஷணன் ராஜ்யத்திற்காக வரலேன்றார். இன்னொருத்தர் சுக்ரீவன் பெருமாளை தடுத்தது சரின்றார், இன்னொருத்தர் சுக்ரீவன் பெருமாளை தடுத்தது தப்பு அப்படின்னு. அழகாக விசாரம் பண்ணுறா, ஜாலியாக இருக்குது, என்ஜாய் பண்ணலாம், ப்ளஷராக இருக்குது.
நல்ல பியூட்டிஃபுல்லாக அதுக்குள்ள அவளுக்கு விஷயங்கள் விசாரம் பண்ணுறா அப்படின்னு பேர். அடுத்தது வாதி பிரதிவாதிகளுக்கு ஒவ்வொருத்தர் தன்னுடைய பட்சங்களுக்கு சாதனங்கள், அதாவது தன்னுடைய பட்சத்துக்கு அனுகுணமான வாக்கியங்களையும் ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய தோஷங்களையும் எதிர்த்து பேசுறதுக்கு இருக்கு பேர் ஜல்பம் என்பதாக பேர். இந்த மாதிரி என்கிட்ட இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் கரெக்ட், இதெல்லாம் பிரமாணம், என்கிட்ட இருக்கிறத கரெக்டாக நான் வந்து உனக்கு சிஸ்டமேட்டிக்காக சொல்லியிருக்கேன் பார். அவர்கிட்ட என்ன பாரு, அவர் சொன்னதில் என்னென்ன தப்பு இருக்கு, இப்படி சொல்லிடக்கூடாது, அப்படி சொல்லக்கூடாது, இது பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது, இந்த கேள்விக்கு என்ன பதில், அந்த கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னு எதிரினுடைய பட்சத்தில் வரக்கூடியதான தோஷங்களை எடுத்து காட்டி தன்னுடைய பட்சத்தில் தோஷமே இல்லை என்பதை நிரூபணம் செய்து ஜெயத்தை அடைய வேண்டும், வெற்றியை அடைய வேண்டும் என்பதாக வாதம் செய்தால் அதற்கு ஜல்பம் என்பதாக பெயர். விதண்டா, அதான் விதண்டாவாரம், இதான் சூப்பர். இந்த விதண்டான்றது என்ன தெரியுமோ இல்லையோ, முதல்ல உன்கிட்ட நான் ஒரு 10 தோஷங்களை காண்பிச்சேன். நீ என்ன பண்ணணும்னா என்கிட்ட அந்த தோஷங்கள்லாம் இல்லைன்னு நிரூபணம் பண்ணணும். அதை விட்டுட்டு நீ உன்கிட்ட மட்டும் தோஷம் இல்லையா, நீயும் தான் அப்படி இருக்க, நீயும் தான் அதை பண்ணிட்டு இருக்க என்று சொல்றது அது மட்டும் இல்லை. பிரதிவாதி எதிரி அவர் ஒரு சப்ஜெக்டை சொல்லவே இல்லை, ஆனால் அவர் சொல்லாதத அவர் சொன்னதா சொல்லி மேல மேல அவரை பேச விடாமல் இரிட்டேட் பண்ணிட்டே இருந்தா இதற்கு பெயர் தான் விதண்டாவாதம் என்பதாக பெயர். சலம் விதண்டை என்பதாக பெயர். சரியா? இப்ப கிளியரா புரிஞ்சுதா உங்களுக்கு? என்ன பெருமாள் சொன்னா வாதம், ஜல்பம், விதண்டை இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லையோ, அதுல நான் வாதம் தத்துவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று செய்யப்படக்கூடிய நியாயமான ஆர்குமெண்ட். இதுக்கு தான் அந்த வாக்கியம் சந்தோஷார்த்தம் விமர்சதி முகுஹு சத்பிஹி அத்தியாத்ம வித்யாம். பெரியோர்கள் மகான்கள் ஒருத்தருக்கொருத்தர் ஒரு தீர்மானத்தை ஏற்படுத்தி கொண்டு, நான் 10 நிமிஷம் பேசுகிறேன், நீ 10 நிமிஷம் பேசு. சுவாமி முதல் ரவுண்டில் நான் 10 நிமிஷம் பேசுவேன், அவர் 10 நிமிஷம் பேசுவார். அடுத்த ரவுண்டில் நான் 5 நிமிஷம் பேசுவேன், அவர் 5 நிமிஷம் பேசுவார். நாங்கள் 2 பேர் பேசுறதுல நாங்கள் 2 பேர் கொடுக்குற பாயிண்ட்ல எது பிரமாணமாக இருக்குது, எது சரியாக இருக்குது அப்படின்னு பார்த்து நீங்கள் கட்சிக்கு தீர்ப்பு சொல்லுங்க அப்படின்னு பகவத் விஷயத்தினுடைய அனுபவத்திற்காக இதை பேசணும். நான் எவ்வளோ தெரிஞ்சிருக்கு தெரியுமா, எனக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்குது தெரியுமா, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உனக்கு தெரியுமா, நீ என்ன சொன்ன தெரியுமா அப்படின்னு வெறும் அசால்ட்டாகவே பேசிகிட்டே இருந்தால் என்ன அர்த்தம்? தேவையில்லாத பற்றியே வாதம் பண்ணிட்டே இருந்தான்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அதுக்கு முடிவே கிடையாது. பிரதிபந்திகள் சொல்லாத ஆர்குமெண்ட்டை நீ சொன்னதாக எடுத்துக்கிறது அது சலம். அடுத்தது தன்னுடைய பட்சம் என்னன்றதை ஸ்தாபிக்கலை. நான் உங்ககிட்ட இத்தனை தோஷங்கள் இருக்குது, இது மாதிரி இதெல்லாம் தப்பு தப்புன்னு சொல்லிட்டு இருக்கேன், இதுக்கு என்ன ஆன்சர் சொல்ல போகிறேன்? என்னை கேட்க வேண்டிய நீ மட்டும் ஒழுங்கா, நீ மட்டும் சரியாக சொல்லிட்டு இருக்கியா, உன்னை நான் கேட்டால் நீ என்ன பதில் சொல்லுவேன்? அப்போ என்ன அர்த்தம்? இவன் கிட்ட தப்பு இருக்குன்னு அர்த்தமா இல்லையா? நம்ம கவனிக்காமலே நிறைய பேர் இந்த மாதிரி உளறிட்டு இருக்கோம். நம்ம நிறைய விஷயங்கள்ல நம்ம இப்படி தான் கோட்டை விட்டுட்டு இருக்கோம். நம்மை பார்த்து கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்வது என்பதை விட்டுட்டு எதிர்கேள்விகளை தேவையில்லாமல் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். பெருமாள் சொன்னா அத்தியாத்ம வித்யை, வித்யைகளுக்குள்ள நான் அத்தியாத்ம வித்யைன்னு சொன்னா அந்த அத்தியாத்ம வித்யை அறிவதற்காக செய்யப்படக்கூடிய வாதம் என்பதாக நான் இருக்கிறேன், நாட் விதண்டாவாதம். சரியா? இப்ப அர்த்தம் புரியுறதா? நாட் விதண்டாவாதம், பிரவததாம் வாதஹா அஸ்மி. ஜல்பம் என்பது பிறரை வெல்வதற்காகவே பேசக்கூடிய பேச்சு ஜல்பம். விதண்டை என்பது தன்னுடைய பட்சத்தை ஸ்தாபிக்க முடியாமல் மற்றவருடைய பட்சத்தை தூஷித்து பேசுவதற்கு விதண்டா என்பதாக பெயர். மூன்றாவது என்ன? வாதம். இந்த வாதம் தான் பிரதானம். வாதம் என்பது தத்துவத்தை அறிய வேண்டும் என்பதற்காகவே பேசும் பேச்சு. இப்ப பகவத்கீதை எடுத்துக்கோங்க. பகவத்கீதையில கர்மயோகத்தை குறித்து பெருமாள் என்ன சொல்கிறான், ஞான யோகத்தை குறித்து என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னா, கர்மயோகத்தை காட்டிலும் பெருமாள் ஞான யோகம் சிறந்தது சொல்றான்.
அப்போ கர்மயோகத்தை காட்டில் ஞான யோகம் எந்த விதத்தில் சிறந்தது, அல்லது கர்மயோகம் சிறந்ததா? பெருமாளுடைய தீர்மானம் என்ன? கர்மயோகத்தை செய்து ஞான யோகத்தை செய்யணும்னு சொல்கிறானா, இல்லை கர்மயோகம் செய்து ஞான யோகத்தினுடைய சித்தியை அடையணும்னு சொல்கிறானா? இதை பற்றி ஒரு விசாரம் பண்ணும்பொழுது ஆரோக்கியமான ஒரு ஆர்குமெண்ட் அங்கே வரும். நான் சொல்கிறது புரியுறதா? ஆரோக்கியமான ஒரு ஆர்குமெண்ட் இருக்கும். துஷ்யந்திச்ச ரமந்திச்சன்னு கீழே ஸ்லோகம் பார்த்தோம் இல்லையோ, மச்சித்தா மத்கிர பிராணாக போரையந்த பரஸ்பரன், ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு ஆனந்தப்பட்டு சந்தோஷப்பட்டு அழகாக இதை பற்றி என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். இந்த மாதிரி அழகழகான பட்டிமன்றங்கள் நடக்கும். அது அத்தியாத்ம வித்யா விஷயமா இருக்கணும். அத்தியாத்ம விஷயம் இல்லைன்னா வெட்டி பேச்சு, அதனால் வேஸ்ட். அந்த பேசியதை வெறும் காசிப்பு, இல்லை தேவையில்லாத ஒருத்தருக்கு ஒருத்தர் காமக்ரோதங்களை அபிவிருத்தி பண்ணக்கூடியதா, ஒருத்தருக்கு ஒருத்தர் மனோபாவத்தை மாற்றக்கூடியதாக இருக்கும். அதை பற்றிலாம் நம்ம கவலைப்பட வேண்டாம். அந்த பயிற்சியை நம்ம பேச வேண்டிய அவசியமும் இல்லை. அடுத்தது, எழுத்துக்களுக்குள்ள நான் யார்? அக்ஷரானாம் அகாரோஸ்மின், நான் பரமாத்மா. அக்ஷரங்களுக்குள்ள அகாரம்னு அகாரார்த்தோ விஷ்ணுன்னு. அகாரார்த்தம்ன்றது விஷ்ணு வாச்சகம், அகாரார்த்தம்ன்றது மங்கள வாச்சகம், மங்களதாயகம். அகாரோவை சர்வா வாக் என்றது வேதமே சொல்றது. அகாரோவை சர்வா வாக், எல்லா வாக்குகளுக்குள்ளே அ என்பதான எழுத்து இருக்கே, அந்த எழுத்து தான் பிரதானமான எழுத்து. அகர முதல எழுத்தெல்லாம் என்று திருவள்ளுவரும் காண்பிக்கிறார். அகர முதல அகாரம் தான் ஆரம்பிக்கும். அகாரானாம் அக்ஷரானாம் அகாரோஸ்மி. அக்ஷரங்களுக்குள்ள நான் அகாரமாக இருக்கேன், அ அப்படின்னு சொல்லாமல் இருக்கவே முடியாது. அடுத்தது சாமாசிகஸ்ய அப்படின்னார். சாமாசிகஸ்ய துவந்தகானர். அன்மொழி தொகை, பண்புத்தொகை, உம்மைத்தொகை, வினைத்தொகை இப்படியெல்லாம் உண்டு. துவந்த சமாசம், தத்புருஷ சமாசம், அவ்யயீபாவ சமாசம், கர்மதாரய சமாசம், இப்படியெல்லாம் சமாசங்கள்னு சொல்லுவோம். ஆங்கிலத்தில் அதற்கு காம்பவுண்ட் அப்படின்னு பேர். அதுக்கு பண்புத்தொகை, அன்மொழி தொகை என்று தமிழில் அதனுடைய மரபானது காண்பிக்கப்படுகிறது. சமாசங்களுக்குள்ளே நான் துவந்தம் என்னும் சமாசமாய் இருக்கக்கூடியது. அப்போ துவந்த சமாசத்தில் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, ரெண்டுத்துக்கும் பிராதானியமானது சொல்லப்படுகிறது. ராமன் கிருஷ்ணன் ரெண்டு பேரும் வந்தா, ராமனும் வரா கிருஷ்ணனும் வரா. இப்போ நாம் ரெண்டு பேரையும் வரவேற்கிறோம். ராமகிருஷ்ணௌ ஆகதௌ, ராமஸ்ச கிருஷ்ணஸ்ச, ராமனும் சரி கிருஷ்ணனும் சரி ரெண்டு பேரும் வரா அப்படின்னு கேட்டால் ராமகிருஷ்ணௌ ஆகதௌ, இவா ரெண்டு பேருக்கும் சேர்த்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். துவந்தம்ன்றது ரெண்டுத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியது. அதனால தான் பரமாத்மா சொல்கிறான், சமாசங்களுக்குள்ளே நான் துவந்த சமாசமாக இருக்கக்கூடியவன். அடுத்தது அக்ஷயா காலஹா, கலா, முகூர்த்தம், நிமிஷம், இதெல்லாம் காலத்தினுடையதான விபாகங்கள். த்ருட்டி இதெல்லாம் காலத்தினுடைய விபாகங்கள். ஒரு செகண்ட்னு அர்த்தம், ஒரு முகூர்த்தம்னு அர்த்தம், ஒரு கலான்றார், ஒரு நாழின்றார், ஒரு ஒரு நாள் அப்படின்றார். அதுக்கு மேலே நிமித்தங்கள்னு பேர். அதுக்கெல்லாம் காலம், நிகழ்காலம், வருங்காலம், எதிர்காலம், அதாவது வர்த்தமான காலம்னு சொல்கிறோம், பூத காலம்னு சொல்கிறோம், பவிஷ்யத் காலம்னு சொல்கிறோம். அந்தந்த காலத்தில் அது இது உண்டாகிறது. அந்தந்த காலத்திற்கு ஏற்பட்டதான காரியங்களை அந்தந்த காலமானது செய்து கொண்டிருக்கிறது. இப்போ காலம் மாறினா எல்லாம் மாறுன்றோம். இப்போ ஒருத்தருக்கு சௌகரியம் இல்லாமல் இருக்குது, நாளைக்கு சௌகரியம் வருன்றோம். இல்லை ஒருத்தர் சௌகரியமாக இருக்கார், இல்லை நாளைக்கு சௌகரியம் இல்லாமல் இருக்கலாம்னு சொல்கிறோம். அல்லது இன்னொருத்தர் சௌகரியத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கார், கவலைப்படாதுப்பா காலம் வரும், உனக்கு நல்ல சௌகரியம் ஏற்படும்னு நாம் சொல்லிட்டு இருக்கோம். காலத்தினுடைய பரிணாமங்கள் இருக்கே தவிர்த்து காலத்துக்கு அழிவுன்றது கிடையவே கிடையாது. அனாதிர் பகவான் காலஹா நாந்தோஸ்ய த்விஜ உச்சதே வித்யதே. விஷ்ணு புராணத்தில் சொல்லும் பொழுது காலத்திற்கு ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது. காலம்ன்றது ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது. இப்படி எல்லாமுமாய் இருக்கக்கூடியது காலம் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இது அடுத்த ஸ்லோகத்தினுடையதான அர்த்த விசேஷமாக நாம் மேற்கொண்டு பார்க்கணும். இருந்தாலும் அடியன் கொஞ்சம் இதில் முதல்ல சொல்லியிருக்கேன். இப்போ சர்க்கானாம் ஆதிரந்தச்ச மத்தியம் செய்வாஹம் அர்ஜுன அத்தியாத்ம வித்யானாம் வாத பிரவததாமகம் என்று 32வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தங்களை பார்த்தோம். பிறகு 33வது அர்த்தங்களை நாம் கொஞ்சம் ஆரம்பித்து பார்த்திருக்கிறோம். அதனை அடுத்த உபன்யாசத்தில் இன்னும் சற்று விஸ்தாரமாகவும் நாம் பார்த்து அதனுடைய அர்த்தங்களை எல்லாம் தெரிந்து கொள்ளலாம். ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹ. இப்பொழுது அடியன் சொல்கிறத எல்லாரும் திருப்பி சொல்லுங்க.
सर्गाणामादिरन्तश्च सर्गाणामादिरन्तश्च मध्यं चैवाहमर्जुन मध्यं चैवाहमर्जुन अध्यात्मविद्या विद्यानाम् अध्यात्मविद्या विद्यानां वादः प्रवदतामहम् वादः இப்பொழுது இந்த ஸ்லோகங்களை நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்யலாம். सर्गाणामादिरन्तश्च मध्यं चैवाहमर्जुन अध्यात्मविद्या विद्यानां वादः प्रवदतामहम्. நம்மளுடைய ஹிந்து தர்மத்தில் கிம் தாத வேதாகம சாஸ்திர விஸ்தரைஹ தீர்ச்சைரணைகைரபி கிம் பிரயோஜனம் யத்யாத்மனோ வாஞ்சசி மோக்ஷ சாதனம் கோவிந்த கோவிந்தேதி ஸ்புடம் வதா என்று நாம சங்கீர்த்தனத்தினுடைய பெருமையை விளக்குகிறது இந்த ஸ்லோகத்தில். கிம் தாத்தா, ஏ அப்பனே, வேத ஆகம சாஸ்திர விஸ்தரைஹி, வேதம் ஆகமம் சாஸ்திரங்கள் அதை விஸ்தாரமாக தீர்ச்சைஹி தீர்ச்சங்களினால் அநேகைஹி தீர்ச்சைஹி அநேகமான தீர்ச்சங்களால் கிம் பிரயோஜனம், அதனால் பிரயோஜனம் இல்லை என்று இல்லை. அதுக்கு மேலே ஒரு விஷயத்தை சொல்ல போகிறார். என்ன சொல்ல போகிறார்னா, யத்யாத்மனோ வாஞ்சசி மோக்ஷ சாதனம், மோக்ஷத்துக்கு சாதனமாக உள்ள ஒரு சமாச்சாரம் இருக்கு. அதை யார் விரும்புகிறானோ அவன் என்ன பண்ணணும்னா கோவிந்த கோவிந்தேதி, கோவிந்த கோவிந்தா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கணுமா. ஸ்புடம் வதா, ரொம்ப தெளிவாக சொல்லுப்பா அப்படின்னு சாஸ்திரம் காட்டி கொடுக்கறது. இதில் வேத நிந்தை இல்லை, சாஸ்திர நிந்தை இல்லை, ஆகம நிந்தை இல்லை. அதை காட்டிலும் சுலபமான மோட்ச சாதனம் கோவிந்த கோவிந்த கோவிந்தா அப்படின்னு சொல்லியிருந்தாலே போதும் அப்படின்னு சாஸ்திரம் காட்டுறது. கோவிந்தான்னு சொல்கிறதுனால பலவிதமான லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற மனோநிலைக்கு வரணும். அப்படிங்கிறதுக்கு தான் ஸ்புடம் வதா, தெளிவாக சொல்லுப்பா, இதனால் பலவிதமான லாபம் கிடைக்கிறது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி கொடுக்கறது. அதனால் கோவிந்தா கோவிந்தாங்கிறதுல லஜ்ஜை இல்லாமல் நல்லா எரிஞ்சு சொல்லணும். சொல்கிறதுனாலேயே பகவானுடைய பிரீத்தி நம்மளுக்கு ஏற்படும். அதனால் இப்போது பகவன் நாம சங்கீர்த்தனத்தை நாம் எல்லாரும் கேட்கலாம். श्याम सुंदर मुख चंदा, श्याम सुंदर मुख चंदा, श्याम श्याम सुंदर मुख चंदा, नटवर नागर नंदा, भजो रे मन गोविंदा, भजो रे मन गोविंदा,
गंगा जो नदियर बीच गंगा भजो रे मन गोविंद भजो रे मन गोविंद भजो रे मन गोविंद भजो रे मन गोविंद ध्रुव तारे प्रह्लाद उतारे नरसिंह रूप धरता ध्रुव तारे प्रह्लाद उतारे नरसिंह रूप धरता कालिंदी कालिंदी
நிகழ்ச்சியில் இதுவரை நாம் செய்த பாராயண ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷரதோஷம் இருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு சுவாமியினிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टम् मात्राहीनम् च यद्भवेत् तत्सर्वम् क्षम्यताम् देव नारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलम् परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. சுவாமியினுடைய கிருபை நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களா சாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நாளை மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याण निधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्. विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ